இந்த வீடியோவில் எம்எஸ் எக்ஸலில் இன்வாய்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் வித் ஜிஎஸ்டி. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களால் கற்றுக்க முடியும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு எக்ஸல் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஏலேருந்து எஃப் வரைக்கும் அண்ட் 1லேருந்து 15 வரைக்கும் இந்த செல்ஸை நான் செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் பார்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ஃபஸ்ட் ரோவை செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜ் கொடுத்துக்கிறேன். அண்ட் இதுக்கு சைஸ் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா இதில் தான் நம்ம ஹெட்டிங் டைப் பண்ண போகிறோம். இப்போ அதோடய ஸ்டைல்ஸ், ஃபாண்ட்டு, சைஸு அதெல்லாம் நீங்கள் அப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சனா என்டர்பிரைசஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி முடிச்சுட்டு ஆல்ட்டை பிடிச்சிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அட்ரஸ் டைப் பண்ணிக்கலாம். இங்கே அட்ரஸ் டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அகைன் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி என்டர் கொடுத்துட்றேன். இங்கே ஜிஎஸ்டிஐஎன் நம்பர் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதை டபுள் கிளிக் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். கீழே இருக்கிற இந்த ஜிஎஸ்டிஐ நம்பருக்கு நான் போல்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மேலே இருக்கிற சனா என்டர்பிரைசஸ்க்கும் நான் போல்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் மேலே இருக்கிற நேமுக்கு நான் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதை கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். அண்ட் இந்த ஃபஸ்ட்டு 4 செலக்ட் பண்ணிவிட்டு மர்ஜ் கொடுத்துக்கிறேன். அண்ட் அடுத்து 4 மெர்ஜ் பண்ணிக்கிறேன். அண்ட் இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அலைன்மெண்ட், டாப் அலைன்மெண்ட் கொடுத்துட்டு பில் நம்பர் அப்படின்னு டைப் பண்ணி முடிச்சுட்டு ஆல்ட்டு என்டர் கொடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் லைனில் அடுத்த நேமை நான் டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா பையரோட டீட்டெயில்ஸ். அண்ட் பக்கத்தில் இருக்கிற காலமில் சப்ளையரோட டீட்டெயில்ஸை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டபுள் கிளிக் கொடுத்துட்டு சப்ளையர் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் அகைன் ஆல்ட்டை பிடிச்சிட்டு என்ட்ரு ப்ரெஸ் பண்ணுறேன். அடுத்த லைனுக்கு வந்துடுச்சு. அதில் அந்த நேமை நான் டைப் பண்ணிக்கிறேன். அகைன் ஆல்ட்டு என்ட்ரு கொடுத்துட்டு அட்ரஸ் டைப் பண்ணிக்கிறேன். இது லெஃப்ட் அலைன்மெண்ட். அண்ட் அந்த லாஸ்ட்டில் இருக்கிற 4 காலம்ஸ்க்கும் போல்டு அப்ளை பண்ணிவிட்டு மிடில் சென்டர் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் பாக்ஸில் இன்வாய்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் ரெண்டாவதாக இருக்கிற காலமில் டேட் டைப் பண்ணிக்கிறேன். இதில் இன்வாய்ஸ் நம்பர் டைப் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் டேட் டைப் பண்ணிக்கலாம். அண்ட் டேட் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த ரோவை செலக்ட் பண்ணிவிட்டு சென்டர் அலைன்மெண்ட்டும் மிடில் அலைன்மெண்ட்டும் கொடுத்துக்கிறேன். போல்டு அப்ளை பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா இங்கே தான் நம்ம ஹெட்டிங்ஸை டைப் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு காலமில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் ஐட்டம் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் ரெண்டாவதில் ஹெச்எஸ்என் கோட் ஷார்ட்டாக ஹெச்எஸ்என் போட்டுக்கிறேன். தேர்டில் குவான்டிட்டி அண்ட் ஃபோர்த்தில்
யூனிட்ஸ் டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்து ரேட் டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டாக அமௌண்ட் நான் டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்கள் ஸ்டாக் ஐட்டம்ஸ் நேம் அதுக்கு அடுத்து 4 லைனில் தான் நம்ம ஸ்டாக்ஸை என்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ அந்த 4த்தையும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கலாம். அண்ட் ஃபஸ்ட்டில் எல்இடி லைட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். அதுக்கு ஹெச்எஸ்என் கோடையும் நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் அடுத்து குவான்டிட்டி நான் டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் யூனிட்ஸில் பார்த்தீங்கன்னா பீசஸில் நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் இதுக்கான ரேட்டியோ நான் இங்கே டைப் பண்ணிக்கிறேன் 200. அண்ட் லாஸ்ட்டாக இருக்கிற அமௌண்ட்டில் ஈக்குவல் டு ரேட் இன்ட்டு 15 அமௌண்ட் வந்துருச்சு. அண்ட் அதையே நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு டேபிள் ஃபேன் அப்படின்னு டைப் பண்ணுறேன். அதுக்கும் நம்ம ஹெச்எஸ்என் கோடு கொடுத்துக்கலாம். இதுக்கும் குவான்டிட்டி அண்ட் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம். அண்ட் இதுக்கும் ரேட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி முடித்ததும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கே அமௌண்ட் வந்துருச்சு. இதில் நான் குவான்டிட்டி சேஞ்ச் பண்ண அமௌண்ட் மாறிட்டே இருக்குது. ஸோ நம்ம சம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு தேவையான குவான்டிட்டி நம்ம இங்கே ஆட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் அது காமிச்சிடும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் அப்படின்னு டைப் பண்ணுறேன். அண்ட் இந்த லாஸ்ட் காலமில் சம் போட்டுக்கலாம். ஈக்குவல் டு சம் ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் மேலே இருக்கிற 4 காலமையும் செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் காமிச்சிடுச்சு. அண்ட் இதுக்கு கீழே டிஸ்கவுண்ட் எதுனா நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5% கொடுத்துக்கிறேன். அண்ட் அது எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈக்குவல் டு டோட்டல் காலமை செலக்ட் பண்ணிவிட்டு இன்ட்டு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் காமிச்சிடுச்சு. அண்ட் இந்த டோட்டல் அமௌண்ட்டில் 5% டிஸ்கவுண்ட் 737.5. இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட். அண்ட் அடுத்த காலமில் டேக்ஸபிள் வேல்யூ அப்படின்னு டைப் பண்ணுறேன். அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு டோட்டல் மைனஸ் டிஸ்கவுண்ட், இதுதான் டேக்ஸபிள் வேல்யூ. அண்ட் இதில் நம்ம ஜிஎஸ்டி ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எஸ்ஜிஎஸ்டி, அடுத்து சிஜிஎஸ்டி, சென்ட்ரல் குட் சர்வீஸ் டேக்ஸ், ஸ்டேட் குட் சர்வீஸ் டேக்ஸ் 5% நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா டேக்ஸபிள் வேல்யூ இன்ட்டு ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் என்று ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜிஎஸ்டி காமிச்சிடும். சிஜிஎஸ்டிக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே ஜிஎஸ்டியை நான் மாற்ற அதுக்கான அமௌண்ட்டும் இங்கே மாறுது. இப்போ பார்த்தீங்கன்னா 2.5 கொடுத்துருக்கேன் ரெண்டுத்துக்கும்.
அண்ட் லாஸ்ட்டாக இருக்கிற காலமை நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜ் கொடுத்துக்கிறேன். அண்ட் இதுதான் நமக்கு கிராண்ட் டோட்டல். ஸோ இதில் கிராண்ட் டோட்டல் டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற காலமில் நம்ம சம் போட போகிறோம். கிராண்ட் டோட்டலுக்கான சம் இஸ் ஈக்குவல் டு taxable value plus SGST CGST. என்ட்ரு ப்ரெஸ் பண்ணுறேன். டோட்டல் காமிச்சிடுச்சு. அண்ட் இந்த ரேட்டை நான் சேஞ்ச் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மாறிடுச்சு பார்த்தீங்களா. அதே மாதிரி நான் குவான்டிட்டியும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இது எல்லாமே சம் அப்ளை பண்ணியிருக்கிறதால ஆட்டோமேட்டிக்காக இது சேஞ்ச் ஆகுது. அண்ட் கடைசியாக இருக்கிற இந்த ரோவை இது வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜ் கொடுத்துக்கிறேன். அதுக்கு சைஸையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரெண்டுத்துக்கும் மெர்ஜ் பண்ணிக்கலாம். இதில் அமௌண்ட் இன் வேர்ட்ஸ் அண்ட் இதில் சிக்னேச்சர். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மிடில் அலைன்மெண்ட் சென்ட்ரல் அலைன்மெண்ட் கொடுத்துட்டு ஃபார் சனா என்டர்பிரைசஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். அண்ட் இதுக்கும் நீங்கள் ஆல்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே வரும். கொடுத்துட்டு இதில் சிக்னேச்சர் அப்படின்னு டைப் பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் காலம்ஸுக்கான சைஸை அட்ஜஸ்ட் பண்ணணும். இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அண்ட் ரெண்டுத்துக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இல்லை. ஸோ அங்கே தான் நம்மளுக்கு ஸ்பேஸ் வேணும். ஸோ இந்த இடத்துல டபுள் கிளிக் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ட்டு என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்துருச்சு. அண்ட் இந்த கிராண்ட் டோட்டலை செலக்ட் பண்ணிவிட்டு போல்ட் கொடுத்துக்கலாம். அண்ட் இந்த இடத்துல நமக்கு பார்டர்ஸ் இருக்கிறது நல்லா இல்லை. ஸோ இந்த பார்டர்ஸ் நம்ம இங்கே ரிமூவ் பண்ணிடலாம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு நோ பார்டர்ஸ் கொடுத்துக்கலாம். அண்ட் மேலே இருக்கிறதும் ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ மேலே இருக்கிற இந்த காலமை செலக்ட் பண்ணிவிட்டு அவுட் சைட் பார்டர் கொடுத்துக்கலாம். மேலேயும் அப்ளை ஆகும், கீழேயும் அப்ளை ஆகும். ஆனால் நீங்கள் கேட்கலாம் நடுவில் பார்டர்ஸ் தெரியுது அப்படின்ட்டு. இப்போ பிரிண்ட் ப்ரிவ்யூவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். நடுவில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பார்டரும் இல்லை, அது எம்டியாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, கீழேயே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ பிரிண்ட் பண்ணால் பேஜ் வேஸ்ட் ஆகும். அண்ட் நீங்கள் பிரிண்ட் ப்ரிவ்யூ பார்த்ததுமே ரைட் சைடில் இந்த மாதிரி அலைன்மெண்ட் காமிச்சிரும், அதாவது சைஸ் காமிச்சிரும், A4 ஷீட்டோட சைஸு. அந்த சைஸுக்கு நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ண பண்ண இது ஃபிட் ஆகுது பாருங்கள். இந்த காலம்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ண பண்ண நமக்கு A4 ஷீட் சைஸ்க்கு நமக்கு இது ஃபிட் ஆகிடும். இந்த 4 காலமுக்கும் நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மிடில் சென்டர் கொடுத்துக்கலாம். இதுக்கும் கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ். அண்ட் இப்போ போயிட்டு நம்ம பிரிண்ட் ப்ரிவ்யூவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது மேலே வரைக்கும் நமக்கு இருக்குது. முன்னாடி இருந்ததை விட இது ஃபிட்டாக இருக்குது. அண்ட் இது எல்லாத்துக்கும் நம்ம கலர் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு கலர்ஸில் போயிட்டு உங்களுக்கு தேவையான கலரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது இன்னும் பார்க்க நல்லாயிருக்கும்.
ஸோ மேலே ஹெட்டிங்க்கு ஒரு கலர், அது ரிலேட்டடான ஒரு கலரை கீழே அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ அது பார்க்க இன்னும் நல்லாயிருக்கு. அண்ட் இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பிரிண்ட் ப்ரிவ்யூவில் போனால் உங்களுக்கே தெரியும், இந்த பேஜுக்கு இது மேலே ஃபிட் ஆகிடுச்சு. ஆனால் கீழே கொஞ்சம் இடம் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த இடத்துல இன்னொரு இதையும் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். அங்கே நீங்கள் குவான்டிட்டி அதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலே போதும், இன்னொரு இன்வாய்ஸ் ரெடி ஆகிடும். அண்ட் ஃபைலில் போயிட்டு இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் அவ்வளோதான், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இன்வாய்ஸை மேக் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோவில் கண்டென்ட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.